அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக 6000 MCQs கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தானே இதெல்லாம் அப்படின்னா இல்லை. இது வேறு அப்ரோச், இது வேறு விதமாக போய்கிட்டு இருக்கு. இது ப்ளஸ் அந்த 6000 MCQs ரெண்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களை வெளில ஆள் இல்லை. தயவுசெய்து இந்த வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு பாட புரிதலுக்காக கொடுக்குற வினாக்கள் இதெல்லாம். இது அப்படியே தேர்வுக்கு வந்துட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் என்னோட கருத்து 6000 MCQs ஒன்று டீட்டெயில் சொல்யூஷனோட கொடுக்குறத நீங்கள் பார்த்தே ஆகணும். அதுதான் உங்களை சேஃப் ஜோன் கூட்டு போகும். அந்த 6000 MCQs பார்த்துட்டேன் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கோம்ப்பா, ஒன்றும் படிக்காமலாம் இல்லை அப்படின்ற உணர்வுக்கு போயிடலாம். கூடவே டெய்லி வீடியோ கொடுக்குறோம் இல்லையா, இது வேறு லெவலில் இருக்குது சார், நான் இதை நோட் போட்டு எழுதி தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கிரேட். நிச்சயமாக நல்ல நீங்கள் சேஃப் ஜோனுக்கு போயிட்டு தான் இருக்கீங்க. பட் நம்ம போட்டி எதிர்கொள்கிறோம். நம்மக்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் இன்னும் கூடுதலாக இருக்கணும். அதான் 6000 MCQs வித் டீட்டெயில் சொல்யூஷன்ஸ். சிலபஸ் கவர்ட், ஃபுல் சிலபஸ்க்கும் அது நாங்கள் கொடுத்துருக்கோம். அவசியம் விரைவாக வாங்குங்க. ஒரு வாட்டி படித்தா புரியலன்னா 10 வாட்டி படிங்க, 100 வாட்டி ரிவைஸ் போங்க, டைம் இருக்கே. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக ஃபர்ஸ்ட்டில் உட்காந்துட முடியும். ஓகே, வேணுன்றவங்க அந்த MCQ புக்லெட்ஸ் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு MCQ புக்லெட்ஸ் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ரெண்டாவது, ஒரு 12 புக்லெட் ஹேண்ட் ரிட்டன் காப்பி போட்டிருக்கேன்ட்டு முக்கியமான ப்ராப்ளம் சால்வ் பண்ணது வீடியோ கொடுத்துட்டே வந்தது. இதெல்லாம் அந்த 12 புக்லெட்டும் MCQவில் இருக்கா? 6000 MCQவில்னா இல்லை. இப்போ நீங்கள் வீடியோ கொடுத்துட்ருக்கீங்களே, இதில் இருக்குல்ல, நான் வீடியோ தேடி போய் பார்த்துக்கிறேன், தேடி எடுக்க முடியாது உங்களால், அவ்வளோ இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்னே தேடி ஒன்று ஒன்றா எடுத்து அலசி அதை நம்ம பண்ண முடியாது. அதாவது ஒரே ப்ளேலிஸ்ட்டாக போட்டு நானே ட்ரை பண்ணுறேன், ப்ளேலிஸ்ட்டில் கொண்டு வர முடியல, இன்னும் மிஸ் ஆகுது வீடியோஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்க புக்லெட்டாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா லைனாக இருக்கும். நான் எழுதுனதை அப்படியே எடுத்து பின் தட்டி வச்சுருக்கேன். 12 புக்லெட் வெறும் 2000 ருபீஸ்க்கு ஒரு 6 யூனிட் வரும். முக்கியமானது மட்டும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி 6000 MCQs தான் கொடுப்பேன். இது முடிக்கிறீங்க அப்படின்னா இது என்னால் வாங்கி படிக்க முடியல, சூழ்நிலை சரியில்லைன்றவங்க அட்லீஸ்ட் இந்த 12 புக்லெட்டு தான் வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருங்க, சப்ஜெக்ட் டச்லேயே இருங்க. வீடியோஸும் பாருங்கள். பட் இதில் நிறைய கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலாம் நானே போய் தேடி எடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுக்க முடியல. அப்போ எல்லா வீடியோவும் நீங்கள் எப்படி பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அதையாவது வாங்கி படிங்க. 6000 MCQஸை அவசியம் எல்லோரும் பாருங்கள். ஓகே, இப்போ ஒரு அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற சாப்டர்லேருந்து முக்கியமான ப்ராப்ளம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பைனரி ஆப்ரேஷன் இன் ஆர்? ஆரில் எது பைனரி ஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஆர்லேருந்து ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கிட்டு எந்த ஆப்ரேட்டர் 4 அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்ளை பண்ணி பார்த்தா கிடைக்கிற அவுட்புட்டு இந்த ஆரில் இருக்கணும். ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது ஆப்ரேட்டர் எதுன்னா இதுதான், இந்த 4 ஆப்ரேட்டர்ஸ் தான். ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பார்த்தோன்னே 2 ரியல் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஒரு ரியல் நம்பர் தான் வரும். அப்போ இது கண்டிப்பாக ஆரில் இருக்கும். ஒரு ரியல் நம்பர்லேருந்து இன்னொரு ரியல் நம்பரை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிற நம்பர் ரியல் நம்பர் தான். கண்டிப்பாக இது ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறமும் வர ஆன்சர் ஆரில் தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 2 ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டு ரூட் எடுக்கிறேன், வேறு ஆன்சரும் ஆரில் தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஸ்கொயர் பண்ணிவிட்டு கூட்டுறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆப்ரேட்டர் இப்போ சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், லெட் a = 1 b = -1. இது ரெண்டுமே ஆரில் இருக்குமா? எந்த எலமெண்ட்டுக்கும் ட்ரூ ஆகணும். ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். சரி, இந்த 2 எலமெண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். எது வேணாலும் எடுக்கலான்றது தானே ப்ராப்பர்ட்டியே. ஓகே, இப்போது a b இதை எடுத்துக்கிட்டு இங்கே கொண்டு போடுறேன். 1 * -1 பாருங்கள், இதான் a, இதான் b. ஸோ போடும்போது என்ன ஆகும், ரூட்டுக்குள்ளே 1ம் -1ம் போய் உட்காரும் உள்ளே இல்லையா? இந்த ஆப்ரேட்டர் நான் செக் பண்ணுறேன். ஸோ ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணது கிடைக்கிற அவுட்புட்டு பார்க்குறேன். ரூட் ஆஃப் 1 × 1 1 + × -1. அப்போது ரூட் -1 i. இது கண்டிப்பாக ஆரில் இல்லையே. அப்போது ஏதாவது ஆர்பிட்டரியாக 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு நான் ஆப்ரேட் பண்ணி பார்த்தா கிடைக்கிற அவுட்புட்டும் அந்த ஆரில் இருக்கணும். அப்போ தான் அது பைனரி ஆப்ரேஷன். எதுக்கு? இந்த ஆர்க்கு. அப்படி இருக்க இங்கே கீழே வர 4ல் எது நாட் அ பைனரி ஆப்ரேட்டர் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது இதுதான் ஃபெயில் ஆகுது. இது பாருங்கள், 2 எனி 2 நம்பர் நீங்கள் ஆர்லேருந்து எடுத்து மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் ஆரில் தான் இருக்கும். எனி 2 நம்பர் ஆர்லேருந்து எடுங்க, நீங்கள் 1லேருந்து 1 மைனஸ் பண்ணி ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சர் ஆரில் கண்டிப்பாக இருக்கும். 2 நம்பரை எடுத்துங்க, எந்த நம்பர்னா எடுங்க, ஸ்கொயர் பண்ணிவிட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் ரூட் எடுங்க, வர ஆன்சர் ஆரில் இருக்கும். அப்போ இது 3மே பைனரி ஆப்ரேட்டர். எதுக்கு? ஆர்க்கு. சரி, இப்போது இது மட்டும் பைனரி ஆப்ரேட்டர் கிடையாது. ஏன்னா அதை பாருங்கள், ஃபெயில் ஆகுது. ஏவுக்கு பிக்கு நான் நம்பர் 2 கொடுத்தேன்,
ஆப்ரேட் பண்ணி பார்த்தா வேறு ஆன்சர் எல்லா எண்ணுக்கும் வரணும். ஒன்றுக்கு ஃபெயில் ஆனாலும் ஃபெயில். ஓகே, therefore a star b equal to root ab. இது வந்து is not a binary operator, binary operation in R. ஆரில் இது என்ன கிடையாது, பைனரி ஆப்ரேட்டர் கிடையாது. என்னது ரீசன் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு என்னது ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஓகே, இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். இது ஒரு குரூப்பு, இதோட ஐடென்டிட்டி எலமெண்ட் 6. அதெல்லாம் வீடியோ பின்னி பெடல் எடுத்திருக்கேன் சார். வேறு லெவல் கமெண்ட் வந்திருக்கு, ரொம்ப நன்றிங்க. இப்போ என்னென்னா இது குரூப்பு, இதுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குது, அது 6 அப்படின்னு போட்ட வீடியோலாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த 8ன்ற நம்பர் இருக்கு இல்லையா, 8, அதனுடைய ஆர்டர் கேட்டேன். ஆர்டர் என்னன்னு பார்த்து அதுவும் ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த எலமெண்ட்டை இது கூடவே ஆப்ரேட் பண்ணணும். இங்கே ஆப்ரேட்டர் வந்து மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 10. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த எலமெண்ட் இது கூட ஆப்ரேட் பண்ணும்போது ஐடென்டிட்டி எலமெண்ட் எனக்கு ஆன்சர் வரணும். எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணால், மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அப்போ நான் 8 எடுத்துக்கிறேன். இப்போ மெயினாக 6 இருக்கு இல்லையா, 6 எதில் இருக்கும், ஜியில் இருக்கும். இஸ் an ஐடென்டிட்டி சொல்லிடணும். is an identity of G. இல்லை, we know that 6 is an identity of G. ஓகே, இப்போது 8ஓட ஆர்டர் வேணும்னா அதை ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணால் 8 தான். ஆப்ரேட்டருங்க மல்டிப்ளிகேஷன், அதாவது மல்டிப்ளை பண்ணுறது. சரி, 8/2 என்னான்னு பார்த்தேன். 8/2 என்ன, 8 இன்ட்டு இதுக்கு என்ன அர்த்தம், 8 இன்ட்டு 8 இல்லையா, மாடுலோ 10, அதை மறந்துடக்கூடாது. 8 இன்ட்டு 8 என்ன, 64. அப்போ மாட் 10 பார்க்கும்போது என்ன ஆகும், 64 தான். பட் மாட் 10ல் நம்ம என்ன பண்ணணும், மாடுலோ 10 பார்த்தோம்னா 60 கட் பண்ணிடலாம் இல்லையா. எத்தனை 10 கழிக்க முடியுமோ கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறது 4, 6 10 எடுத்துடலாம் அதுலேருந்து. அப்போ 4. இந்த 4 தான் 8 2 தடவை ஆப்ரேட் பண்ணால் 8 கூடவே 8. ஸோ 8 2 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது கிடைக்கிறது 4, which is not equal to ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 8/3 பார்க்குறேன். பவர்னு சொல்லக்கூடாதுங்க, 8 3 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணுறேன், அதுதான் அர்த்தம் இதுக்கு. அப்போ 8 இன்ட்டு இது 8 ஸ்கொயர் இன்ட்டு 8 இப்படி போடலாமா, போடலாம். இப்போ 8 ஸ்கொயர் என்ன, இதோ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க 4. இந்த 4 எங்கே எடுத்துகிட்டு வந்து போடாமல் நான் என்ன பண்ணிட்டேன், 6 போட்டேன். இந்த இடம் நீங்கள் நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி சொல்லாமல் 6 போட்டிருந்தேன். இந்த 6 வரல அப்படின்றதுக்காக 6 போட்டேன். அந்த 6 கொண்டு வந்து இங்கே போட்டு விட்டேன். கேர்லெஸ்ஸாக பேசிகிட்டே எழுதும்போது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த 8 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 32. ஸோ 32 ஆன்சரானா மாட் 10 பார்க்கணும். மாடுலோ 10 அண்டர் திஸ் மாடுலோ 10 என்ன ஆகும்னா 3 10 இதுலேருந்து எடுத்துடலாம். அப்போ 2. ஓகே, அப்பவும் பாருங்கள் எனக்கு ஐடென்டிட்டி வரல. இஸ் நாட் ஈக்குவல் டு 6. அதாவது இஸ் நாட் ஈக்குவல், இது வந்து ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி வரணும். ஒரு தடவை பண்ணாலும் ஐடென்டிட்டி வரல பாருங்கள், நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி வந்தால் நிறுத்திக்கலாம். மினிமம் நம்பர் ஆஃப் டைம் தான். ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரேன். இப்படி லைனாக எந்த காலத்துக்கு பார்த்து முடிக்குது சார்னா, இங்கே இருக்கிற 4 நம்பர் தானே பார்த்துடலாம். அப்போ 8/4 பார்ப்போமா. இதை ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் இந்த இடத்துல 4 போடாமல் 6 போட்டிங்க, அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. இப்போ 8/4 இருக்கு இல்லையா, இதை 8 கூடயே 4 தடவை 8 ஆப்ரேட் பண்ணுறோம். அப்போ 8 ஸ்கொயர் இன்ட்டு 8 ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாமா, எழுதலாம். இந்த 8 ஸ்கொயருக்கு 4 தெரியுமே, 4 தான். இதோ 4. இதுக்கு ஒரு 4 8 ஸ்கொயர் 4. ஸ்கொயர்னு என்னது, அதே அது கூட ஆப்ரேட் பண்ணுறோம் 2 டைம்ஸ், மொத்தம் 4 டைம்ஸ் ஆகிடும். இப்போது 4 × 4 16. 16 தான் ஆன்சரா, இல்லையே. மாடுலோ 10 பார்க்கணும், ஆன்சரை மாடுலோ 10க்கு கம்பேர் பண்ணணும். அப்போது 16ல் ஒரு 10 தான் எடுக்க முடியும், எடுத்துட்டா 6. ஐடென்டிட்டி வந்துருச்சுங்க. அப்போ 8ஐ 4 டைம்ஸ் அது கூட ஆப்ரேட் பண்ணும்போது
8 into 8 into 8 into 8ன்னு 4 டைம்ஸ் போட்டால் நமக்கு ஐடென்டிட்டி வருது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஓகே, வந்துடுச்சு. அப்போ தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் இன்னும் 100 தடவை போட்டால் கூட தான் வரும் 6. இப்போ 8 பவர் 50, 8 பவர் 100, 8 பவர் 1 கோடி போட்டிங்கன்னா கூட 6 வரலாம். எனக்கு மினிமம் நம்பர் ஆஃப் கவுண்ட்டு தான் தேவை. 4லேயே வந்துடுச்சு, 3ல் வரல, 2ல் வரல, 1ல் வரல. எனக்கு 2ல் வந்தாலும் ஹாப்பி தான். இதை விட இன்னும் சின்ன நம்பரில் வருது. அதுமாரி மினிமம் வேல்யூ தான் நம்ம ஆர்டர்னு சொல்லணும் அந்த எலமெண்ட்டுக்கு. அப்போது மினிமம் நம்பர் ஆஃப் கவுண்ட்டு. ஓகே, ஆர்டர் ஆஃப் 8 இஸ் 4. ரைட். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது நம்ம டிக் பண்ணணும்? ஆப்ஷன் டி. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன், வேறு ஆன்சர் வந்துடுச்சு. ஆப்ஷன் சி வந்துடுச்சு, 3 வந்துடுது. பேசிகிட்டே எழுதும்போது வேறு நம்பர் நம்ம கவனக்குறைவாக போட்டுருவோம். அதுவும் அங்கே எழுதுன நம்பர் பார்த்து போட்டேன். ரைட். இப்போ இங்கே பாருங்கள், ஜிங்கிறது செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் வித் மெயின் டயக்ராம் எலமெண்ட்ஸ் ஹேஸ் சேம் என்ட்ரிஸ், அதர் எலமெண்ட்ஸ் ஆர் 0. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா 2x2 மேட்ரிக்ஸும் இந்த ஜியில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 எடுங்களேன், 1 போட்டால் அது ஒரு மேட்ரிக்ஸ், 2 போடுங்களேன், அது ஒரு மேட்ரிக்ஸ். அந்த மாதிரி ஏ மாற மாற இது மேட்ரிக்ஸ் புதுசாக உருவாகிட்டே இருக்கும். இதில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸு. ஜியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு ரியல் நம்பரோ ஒரு இன்டீஜரோ கிடையாது, ஒரு மேட்ரிக்ஸு, 2x2 மேட்ரிக்ஸு. மெயின் டயகனல் எலமெண்ட் மட்டும் சேம் என்ட்ரிஸ் இருக்கும், அதர் என்ட்ரிஸ் ஆர் 0. சரி, ஆனால் ஏ என்ன இருக்கக்கூடாது? 0 இருக்கக்கூடாது. மற்ற இசட்டில் இருக்கிற எந்த நம்பராக வேணாலும் இருந்துக்கலாம் ஏ. ஓகே, அந்த மாதிரி வரையறுக்கப்பட்ட இந்த செட்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன், இந்த கணமானது அண்டர் மேட்ரிக்ஸ், அண்டர் மல்டிப்ளிகேஷனாலே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ அண்டர் மல்டிப்ளிகேஷன் நாட் அ செமி குரூப், மோனாய்ட் குரூப், அபிலியன் குரூப். இப்போ இந்த 4 எதுன்னு சொல்லணும் நம்ம. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜியை ஜி ஈக்குவல் டு ஏ 0 0 ஏ சச் தட் ஏ பிலாங்ஸ் டு இசட் மைனஸ் 0. அந்த 0 மட்டும் எடுத்துடணும் இதுலேருந்து, இசட்லேருந்து. இதுக்கு அர்த்தம் இதான், 0 மட்டும் இசட்டில் இருக்காது. அதுலேருந்து வர இந்த இசட் மைனஸ் 0லேருந்து வர எல்லா ஏவும் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இதான் கிவன் ஜி. சரி, இப்போ ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன். ஒரு ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன் இருக்கான்னு. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது 2 எலமெண்ட் இதுலேருந்து எடுத்துக்கணும். ஏ லெட் சொல்லுங்கள், லெட் ஏ ஈக்குவல் டு ஏ 0 0 ஏ, பி ஈக்குவல் டு பி 0 0 பி. இங்கே இருக்கிற எலமெண்ட் தான் இங்கே இருக்கணும். இது 2 எலமெண்ட்டுமே கண்டிப்பாக ஜியில் இருக்கும் இல்லையா? இருக்கும். கண்டிப்பாக ஏவும் பியும் நாட் ஈக்குவல் 0, ஆனால் இசட்டில் இருக்கும். இசட்லேருந்து தான் நீங்கள் எடுக்கணுமே. ஓகே, சொல்லியாச்சு. இப்போ இது 2யும் ஆப்ரேட் பண்ணுறேன். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, ஜியிலேருந்து எந்த 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு ஆப்ரேட் பண்ணாலும் வர அவுட்புட்டு அந்த ஜியிலே இருக்கணும். இருந்தால் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட்ஸ். ஓகே, இப்போ ஏவும் பியும் நான் ஆப்ரேட் பண்ணுறேன். ஆப்ரேட் தான் இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் ஆப்ரேட்டர். அப்போது ஏ 0 0 ஏ, பி 0 0 பி மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஏபி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 0 0 ஏபி. இப்போது ஏ பிலாங்ஸ் டு z மைனஸ் 0வா? ஆமாம். பி பிலாங்ஸ் டு z மைனஸ் 0வா? ஆமாம், அங்கேருந்து தான் வந்தது. இப்போ ஏபி 2த்தையும் மல்டிப்ளை பண்ணாக்கா, இது 2யும் மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் பிலாங்ஸ் டு z மைனஸ் 0வா? ஆமாம். இதுவும் நான் 0, இதுவும் நான் 0, பெருக்கினாலும் நான் 0 தானே. z மைனஸ் 0ல் இருக்குமே. இதுவும் ஒரு இன்டீஜர், இதுவும் ஒரு இன்டீஜர், ப்ராடக்ட் ஆஃப் 2 இன்டீஜர் வந்து இன்டீஜர் தானே. அப்போ கண்டிப்பாக அதில் இருக்கும். அப்போ z மைனஸ் 0ல் ஏபி இருக்குன்னா அதை கொண்டு வந்து போட்ட இந்த மேட்ரிக்ஸு ஜியில் இருக்கும். இதிலிருந்து வந்தால் தான் போடுற எலமெண்ட்டை வச்சுருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் தான் ஜியில் இருக்கும். அப்படி தான் வரையறையே, செட்டோட வரையறையே. புரிஞ்சிச்சிங்களா? அப்போது தேர்ஃபோர் ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஜி ஃபார் எனி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. அதுதான் இதில் விஷயமே. எந்த ஏபி எடுத்தாலும் வரும். ஓகே ஓகே சரி. அப்போது தேர்ஃபோர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ஒன்று பொறுமையாக கற்றுக் கொடுத்துட்றேன், அப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம்.
புரிதல் முதல்ல வேணுன்றதுனால போட்டுட்ருக்கேன். ஓகே, அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். அங்கே எழுதுற பாருங்க, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் is always associative. Therefore, associative property true is true. முடிஞ்சதுங்க. அப்போது க்ளோஷரும் அசோசியேட்டிவ் இருக்குன்னா செமி குரூப்புங்க. ஒரு குரூப்பை, ஒரு செட்டை நம்ம செமி குரூப் சொல்லலாம் அண்டர் சம் ஆப்ரேட்டர். என்ன எப்போன்னா அது ரெண்டும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அந்த ஸ்டார் என்ன ஆப்ரேட்டர்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா க்ளோஷரும் அசோசியேட்டிவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அந்த செட்டு ஜி வித் அந்த ஆப்ரேட்டரை நம்ம செமி குரூப்னு சொல்லிடலாம். ஓகே, இது ரெண்டும் ஹோல்ஸ்னாலே சரி. இப்போ கூடவே நான் ஐடென்டிட்டி இருக்கான்னு பார்க்குறேன். அடுத்தது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. செக் பண்ணுறேன் இதை. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறதா நான் எடுத்துக்கிட்டு அதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். லெட் E equal to E00E belongs to G is an identity of G எடுத்துக்கிறேன். லெட் என்க. சரிங்க. அடுத்தது x belongs to xன்றது x00x belongs to G. இது வந்து எனி எலிமெண்ட் இன் G. இப்போ பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுதுன்னா எந்த எக்ஸை நீங்கள் ஜியிலிருந்து எடுத்து என்னோட ஆப்ரேட் பண்ணாலும் அந்த எக்ஸே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதான் வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட்டோட டெஃபினிஷனே. அப்போ பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி எலிமெண்ட், பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி என்ன சொல்லுதுன்னா அந்த எக்ஸையும் ஐடென்டிட்டி என்னையும் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ் தான் கிடைக்கும்னு சொல்லுது. இதுதான் டெஃபினிஷன். எக்ஸுன்னா x00x இதுதான் எக்ஸ். ஈனா E00E இப்படி தான் நம்ம பேர் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், x00x கிடைக்கும். ஓகே, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், XE மற்ற 0 ஆகிடும். அடுத்து 00XE இது கிடைக்கும். ஈக்குவல் டு x00x. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் இல்லையா. அப்போ இது சிம்ப்ளைஸ் XE ஈக்குவல் டு x. இந்த எக்ஸ் வந்து ஒரு இன்டீஜர் தானே, இங்கே டிவைடு கொண்டு போகலாம். அப்போது எக்ஸும் கட் பண்ணிட்டா E ஈக்குவல் டு 1. இந்த 1 வந்து கண்டிப்பாக Z-0ல் இருக்குமா இருக்காதா, இருக்கும். அதனால் இதை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த எலமெண்ட் E, இந்த ஸ்மால் ஈயை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கேபிட்டல் E 1001 இதுவும் கண்டிப்பாக ஜியில் இருக்கும். இது Z-0ல் இருந்ததுனால இந்த 1 வச்சு உருவாக்கின இந்த மேட்ரிக்ஸ் ஜியில் இருக்குமா இருக்காதா, இருக்கும். அப்போ E1 தான் கிடச்சிது. இது ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடையாதுங்க, இது ஒரு இன்டீஜர். அந்த இன்டீஜரை கொண்டு உருவாக்கின இந்த E பாருங்க, இதுதான் இந்த ஜிக்கு ஐடென்டிட்டி. ஓகே, வித் திஸ் ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன். அப்போது ஐடென்டிட்டி நான் இருக்கிறதா எடுத்துக்கிட்டால் ஐடென்டிட்டியை கொண்டு வர முடியுது பை டெஃபினிஷன். அப்போ தேர்ஃபோர் ஐடென்டிட்டி இந்த மாதிரி கிடைச்சாலே ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைச்சாலே போதும், ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அவ்வளோதான். ஸோ ஐடென்டிட்டி பார்த்துட்டிங்க. அப்போ கண்டிப்பாக இது மோனாய்டு. க்ளோஷர் இருக்குது, அசோசியேட்டிவ் இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது. இந்த 3 இருக்குன்னா அதை மோனாய்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ குரூப்பான்னு பார்க்க போகிறேன். ஏன்னா ஆப்ஷனில் நல்லா கவனிங்க. பாருங்க, நாட் அ செமி குரூப் சொன்னது தப்பு. செமி குரூப் இது மோனாய்டு, கண்டிப்பாக மோனாய்டு. இதை டிக் பண்ணிடக்கூடாது.
குரூப் இதை விட பெஸ்ட்டு குரூப்பான்னு பார்க்கலாம். குரூப்பு இல்லைன்னா மோனாடுக்கு போயிடலாம். குரூப்பே இல்லைன்னா அபிலியனாக இருக்காது. ஏன்னா ஒரு குரூப் தானே அபிலியன் குரூப்பாக இருக்கும். ஒரு குரூப் எப்போ அபிலியன் குரூப் ஆகும்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை குரூப் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது அபிலியன் குரூப்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ மோனாய்டு இருக்குது, இன்வெர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டா போதும், குரூப்புக்கு வந்துடலாம். குரூப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அபிலியன் குரூப்புன்னு சொல்லிடலாம். ஓகே, சரி. இப்போ நான் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன். ஐடென்டிட்டி செக் பண்ணிட்டேன். அடுத்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி 4th. Okay, let x 0 0 x belongs to G Bn identity inverse of Bn inverse of an inverse property of inverse of A00A belongs to G. இந்த ஜியில் இருக்கிற A00Aன்ற இந்த எலமெண்ட்டுக்கு இது கேபிட்டல் ஏன்னு வேணால் வச்சுக்கோங்க, இதை கேபிட்டல் எக்ஸ்ன்னு வேணால் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கேபிட்டல் ஏக்கு எக்ஸ் இன்வெர்ஸ்ன்னு நான் எடுத்திருக்கேன். அப்போது பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இப்போ பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ் இந்த எக்ஸையும் ஏவையும் ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி கிடைக்கும். இதுதான் இன்வெர்ஸோட டெஃபினிஷனு. எக்ஸ் என்ன, எக்ஸு 0 0 எக்ஸு இன்ட்டு ஏ என்ன, A00A ஈக்குவல் டு இ என்ன, நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோமே 1 0 0 1. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்ன வரும், XA 0 0 XA இதான் கிடைக்கும், ஈக்குவல் டு 1 0 0 1. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் XA ஈக்குவல் டு 1. அப்போது எக்ஸ் தான் எனக்கு வேணும், இன்வெர்ஸ் தானே தேவை, ஏ கொடுத்தா. அப்போது 1/A இது இங்கே கீழே கொண்டு வந்துடலாம், இன்டீஜர் தானே இது, பெருக்கல். அப்போது x ஈக்குவல் டு 1/A. இப்போ இந்த x ஈக்குவல் டு 1/Aன்னு இருக்கு இல்லையா, இது வந்து பிலாங்ஸ் டு z மைனஸ் 0வா? ஓகே, இப்போ சப்போஸ் லெட் நான் இது வந்து பிலாங்ஸ் டு z மைனஸ் 0 கொஷின் கேட்டிருக்கேன். மறந்துடாதீங்க, கொஷின் இது. சரி, எக்ஸு 1/Aன்னு கிடச்சிச்சு சார், இன்வெர்ஸ் கிடச்சிச்சின்னு போட்டு முடிச்சிருங்க சார், இன்வெர்ஸ் இருக்குன்னு. இல்லை, இங்கே கொஞ்சம் கவனிங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், சப்போஸ் லெட் A ஈக்குவல் டு 2 இருக்கலாம் இல்லையா, கண்டிப்பாக இது z மைனஸ் 0 இருக்குமே. ஏ இதிலேருந்து வந்ததானே ஏ. ஆமாம், இந்த 2 கொண்டு போய் இங்கே போட்டால் 1/2 ஆகிடும். அப்போ எக்ஸ் இன்டீஜரே இல்லையே. அப்போ இது கண்டிப்பாக இஸ் நாட் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு z மைனஸ் 0, ரைட். ஏவுக்கு 2 போட்டால் 1/2 வந்து z மைனஸ் 0 இருக்காது. அதனால் இந்த 1/2 வச்சுக்கிட்டு இருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு பாருங்கள். தென் இங்கே 1/2 0 0 1/2 இருக்கு இல்லையா, இது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜி, ஜியில் இருக்காது. அப்போது நீங்கள் எக்ஸை இதை வச்சுட்டு 1/2 வச்சு உருவாக்கின இந்த இன்வெர்ஸ் இருக்கு பாருங்கள், இதான எக்ஸு. இந்த எக்ஸ் எதில் இருக்காது, ஜியில் இருக்காது. ஆனால் ஏ ஜியில் இருக்குது, அதோட இன்வெர்ஸ் ஜியில் இல்லை பாருங்கள். இருக்கணும், இருந்திருந்தால் நான் இன்வெர்ஸ் சொல்லிட்டுருப்பேனே. ஏதோ ஒரு ஏவுக்கு ஃபால்ஸ் பண்ணிட்டேனே, ஒரே ஒரு நம்பருக்கு ஃபால்ஸ் ஆனாலும் டோட்டலாக இந்த ப்ராப்பர்ட்டியே காலி. புரிஞ்சிச்சிங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் எக்ஸ் ஈக்குவல் 1/A போட்டிங்க, இங்கே கொண்டு வந்து 1/A போட்டு இப்போ இதோட இன்வெர்ஸ் இதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க சார்னா முடிக்க முடியாது. 1/A கண்டிப்பாக அந்த இதில் இருக்காது, இதில் z மைனஸ் 0 இருக்காது. 1/A z மைனஸ் 0 இருக்காது. அப்போ இல்லைன்னும் போது, இல்லாத நேரங்கள் வருது, அப்போது இல்லைன்னும் போது கண்டிப்பாக அதை கொண்டு உருவாக்கின மேட்ரிக்ஸ் ஜியில் இருக்காது. ஏன்னா ஜி வரையறை என்ன, ஜி என்னானது, இங்கேருந்து வர எலமெண்ட்டை வச்சு உருவாக்குற அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் என்கிட்ட இருக்கும்னு சொல்லுது. அப்போது இந்த 1/2 வச்சு வந்த இந்த 1/2 அதை கொண்டு உருவாக்கின இந்த மேட்ரிக்ஸ் எக்ஸு இது ஜியில் இருக்காது. அப்போது இந்த
இந்த எலமெண்ட்டுக்கு ஜியில் இருக்கிற இந்த எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் இருக்குது, எக்ஸிஸ்ட்டும் ஆகுது. அந்த இன்வெர்ஸ் இருக்கலாம், ஆனால் ஜியில் இல்லையே. கண்டிப்பாக ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் இன்வெர்ஸ் எலமெண்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது ஜியில் இருக்கணும். இருந்தால் தான் அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ. சரி, எக்ஸிஸ்ட் ஆகுது, ஐடென்டிட்டி எலமெண்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு கிடைக்குது, அந்த எலமெண்ட் ஜியிலே இருக்க மாட்டேங்குது சார்னா ஃபெயிலு, ப்ராப்பர்ட்டி ஃபெயில்ஸ். ஓகே, இப்போது தேர்ஃபோர் inverse does not exist. அப்போது நம்ம என்ன சொல்லிடலாம், இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபெயில்ஸ் இங்கே வந்து வரலை. அப்போது என்னன்னு சொல்லிடலாம், இதை குரூப் இல்லைன்னு சொல்லிடலாம். குரூப் இல்லை, இன்வெர்ஸ் இருந்திருந்தால் குரூப் எடுத்துக்கலாம். அப்போது எதோட நிற்குது, ஐடென்டிட்டி வரைக்கும் வருது. ஐடென்டிட்டி வரைக்கும் வந்தால் நம்ம அதை என்னன்னு சொல்லிடலாம், ஐடென்டிட்டி வரைக்கும் வந்தால் எது க்ளோஷர் இருக்குது, அசோசியேட்டிவ் இருக்குது, ஐடென்டிட்டி இருக்குது. இந்த மூணும் வந்தால் நம்ம கண்டிப்பாக அதை மோனாய்டுன்னு சொல்லிடலாம். குரூப் கிடையாதுங்க, இன்வெர்ஸ் வரலைங்க, மோனாய்டு. நாட் எ செமி குரூப் சொன்ன தப்பு, செமி குரூப்புங்க. அபிலியன் கிடையாது, குரூப்பே கிடையாது, அப்புறம் எங்க அபிலியன்? ஏன் குரூப் கிடையாது? இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை, ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன் சார். சும்மா குழந்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது சார், சூப்பராக புரியுது சார்னு எக்ஸைட் ஆகி மெசேஜ் போட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய பொறுமை. கொஞ்சம் என் வேகத்தை எடுத்தோம்னா தாறுமாறாக ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சப்ஜெக்ட் லாங் டச் எங்கெங்கேயும் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. 13 வருஷம் ஆகிடுச்சு சார், இப்போ தான் நான் வந்து சப்ஜெக்டே தொடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, அவ்வளோ எளிமையாக புரியுது சார் எனக்குன்றாங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயம் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் நான் கொடுத்துட்டே வருவேன். ரைட், இப்போ இது பாருங்கள், இந்த எக்ஸ்லாம் 2z - 0 வந்தது, மறந்துடாதீங்க. அப்படி வந்த எக்ஸை கொண்டு உருவாக்கணும் 1/x 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 இருக்குல்ல, எல்லாமே 1/ஆவே இருக்கு பாருங்கள். இதுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து 1/, பண்ணிடுறீங்கனாலும் அது அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் அதில் இருக்கும். செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸஸ் வித் சேம் என்ட்ரிஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு இதுன்னா 1/x டேர்ம்ஸாக உள்ளே இருக்கும், 1/x எலமெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும். இது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட். எக்ஸ் மாற மாற இந்த செட்டு இது உள்ளே இருக்கிற இந்த எலமெண்ட் மாறிக்கினே இருக்கும். இந்த மாதிரி சொல்லவே முடியாது எத்தனை இருக்குது இது உள்ளன்னு, அதனால் இது ஒரு இன்ஃபைனைட் செட். சரி, அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கே பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளிகேஷன்டாலே இங்கே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான், அதை மறந்துடாதீங்க. அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இது வந்து மோனாய்டு. இப்போ இங்கே வாங்க, அதே தான் மேட்ரிக்ஸு, அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனே தான். ஓகே, இப்போ இதை 4 செக் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். சார் இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை சார், எனக்கு அப்போல்லாம் புரியவே இல்லை சார், இப்போ நல்லா புரியுது சார்ன்றாங்க. ரொம்ப நன்றிங்க, பாடத்தை புரிஞ்சுக்கணுங்க, அதுதாங்க இப்போ நம்ம வேலையை. சரிங்க, இப்போ 2 எலமெண்ட் ஜியிலிருந்து 2 எடுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு லெட் சொல்லணும், லெட் ஏ 1/a 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 1/a. பி 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். க்ளோஷருக்கு எனி 2 எலமெண்ட் இந்த செட்லேருந்து எடுத்துக்கணும். 1/b 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 1/b. இப்போ இது ரெண்டும் எங்கேருந்து எடுத்திருக்கேன், ஜியிலேருந்து எடுத்திருக்கேன். அப்போ கண்டிப்பாக ஏவும் பியும் எங்கே இருக்கும், 2z - 0 வந்ததாக தான் இருக்கும். ஏன்னா அதிலிருந்து 2 எலமெண்ட், ஜியிலேருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னாலே இங்கேருந்து அந்த உள்ளே இருக்கிற எலமெண்ட்லாம் இங்கேருந்து வந்ததாக தான் இருக்கணும். அப்படி தானே எடுத்திருக்கீங்க, என்கன்னு சொல்லிட்டிங்கனாலே இங்கேருந்து தான் வந்திருக்கும் அந்த ஏவும் பியும். சரி, இதிலேருந்து வந்தது. இப்போ ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுறேன். ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன், ஏ டாட் பி என்ன, 1/a 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 இன்ட்டு 1/b 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 1/b. இப்போ இந்த மாதிரிலாம் எழுதி கிடக்க மாட்டேன், டேரெக்டாக நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுவேன், டேரெக்ட் விடை எழுதுவேன். இது மெட்டீரியல் கேட்குறாங்க, இது அப்படியே எழுதுனது, அதனால் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறேன். இப்போ இதெல்லாம் தூக்கி சாப்பிட்றது எது தெரியுமா, 6000 MCQs. விட்டுறாதீங்க, 10 யூனிட்டுக்கும் கவர் பண்ணி ஃபுல் அடித்து வச்சுருக்கோங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ண வரும் 1/a, இது 1/b மல்டிப்ளை 1/ab. அப்போ அடுத்த டேர்ம் இது 1/ab. அப்போது 1/ab + 1/ab 2/ab. பெருக்கி பாருங்கள், 2/ab 2/ab 2/ab.
ஓகே, இப்போ இது கண்டிப்பாக இதை நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 1/k அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை 1/k 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 1/k, அதாவது 1/z கூட வச்சுக்கோங்க. இங்கே 1/kன்றது வேறு ஒன்றும் இல்லை. 1/k பிலாங்ஸ் டு எது? இப்போ 1/k ஈக்குவல் டு என்னது? 2/ab, ரைட்? 2/ab. அப்போது இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் k கிடச்சிரும். k ஈக்குவல் டு இதை ரெசிப்ரோக்கல் ab/2. இந்த இப்போ ab இதிலேருந்து வந்தது. அப்போது ab/2வும் இந்த k இதில் இருக்கும் இல்லையா? அப்போ இது வந்து பிலாங்ஸ் டு 2z - 0. சார் இந்த இடம் எனக்கு புரியல சார். ஒன்றும் இல்லைங்க, இது 1/kன்னு பேர் கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு இது 1/kன்றது இதுதான். அப்போது ஒவ்வொரு 1/kவும் என்னன்னு இங்கே எழுதியிருக்கேன். அப்போது 1/k ஈக்குவல் டு 2/abனா k என்ன? ab/2. ஏவும் இதிலிருந்து வந்தது, பியும் இதிலேருந்து வந்தது. ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இதில் தான் இருக்கும். அப்போ ab பிலாங்ஸ் டு 2z - 0 தானே இருக்கணும், ஏன்னா ஏவும் பியும் இதில் இருக்குது. சரி, ab/2 எப்படி இருக்கும்? இதை ரெண்டால் வகுத்தாலும் கண்டிப்பாக இந்த 2z - 0 தான் இருக்கும். ஓகே, அப்போ k எதில் தான் இருக்கும்? இதில் தான் இருக்கும். அப்போ k இதில் இருக்குன்றதுனால 1/k இதிலிருந்து எடுக்கப்பட்ட k வச்சு தானே இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அதனால் இதுவும் கண்டிப்பாக ஜியில் இருக்கும். எப்படி கொண்டு வந்து முடிச்சிருக்கோம் பாருங்கள். இங்கேயே சொல்லிடலாம் பிலாங்ஸ் டு ஜின்னு. அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக இது பிலாங்ஸ் டு ஜிங்க. ஏங்க? இந்த k பிலாங்ஸ் டு 2z - 0ங்க. k பிலாங்ஸ் டு, ஆமாம், k எப்படி சார் பிலாங்ஸ் டு 2z - 0? ஒரு a பிலாங்ஸ் டு 2z - 0, b பிலாங்ஸ் டு 2z - 0. அதனால் ab பெருக்கலும் 2z - 0 தான் இருக்கும். அந்த ab/2 2ஆல் டிவைட் பண்ணாலும் 2z - 0 தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏன்னா ரெண்டு நம்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஆல்வேஸ் ட்ரூ தான் இது. ஓகே, அப்போ k வந்து 2z - 0லேருந்து வந்ததால் அதை கொண்டு உருவாக்கணும் 1/k மேட்ரிக்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஜியில் இருக்கும். ஏன்னா ஜியோட வரையறை அதானே சொல்லுது. நீங்கள் 2z - 0லேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸை வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் உருவாக்குறீங்க 1/x எலமெண்ட் 1/xன்னு போட்டு அப்படின்னா அந்த கண்டிப்பாக அது ஜியில் இருக்கும்னுது. அதான் செட்டு ஜியோட வரையறை. அப்போது ஏபி பார்த்தா ஆப்ரேட் பண்ணி பார்த்தா ஏதாவது ஆர்பிட்டரியாக ரெண்டு எலமெண்ட் எடுத்துகிட்டு ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணி பார்த்தா வர அவுட்புட்டு ஜியில் இருக்குன்னா தேர்ஃபோர் க்ளோஷர் ஹோல்ஸ். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ஓகே, அவ்வளோதாங்க. க்ளோஷர் புரிஞ்சிச்சா? ஏதாவது ரெண்டு எலமெண்ட் ஆர்பிட்டரியாக எடுத்துக்கிட்டேன் ஜியிலேருந்து, ஆப்ரேட் பண்ணி பார்த்தா வர ஆன்சர் ஜியில் இருக்குது. அதனால் க்ளோஷர் ஹோல்ஸ். இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்புன்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் இல்லையா? செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனாக கண்ண மூடிட்டு அசோசியேட்டிவ் ஹோல்ஸ்னு சொல்லிடலாம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் always associative. Therefore associative property is holds is true. ஓகே, நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இது செமி குரூப்பா நான் ஐடென்டிட்டி செமி குரூப்பா? இப்போ ஐடென்டிட்டி இருக்கான்னு பார்த்துருவோம். ஐடென்டிட்டியாக எடுத்து போகிறேன். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இது வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் இ இருக்கிறதா எடுத்துக்கிறேன். 1/e 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 1/e. அப்போ இந்த இ எங்கேருந்து வந்திருக்கும்? 2z - 0லேருந்து வந்திருக்கும் இல்லையா? பிலாங்ஸ் டு ஜி பிஎன் ஐடென்டிட்டி. லெட் இது சரிங்களா என்கன்னு சொல்கிறேன். சரி, ஐடென்டிட்டி இருக்குன்னா இப்போ எந்த ஒரு எக்ஸு நீங்கள் இந்த 1/x 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 எந்த ஒரு எக்ஸு நீங்கள் ஜியிலிருந்து எடுத்து இதோட ஆப்ரேட் பண்ணாலும் எக்ஸே தான் வரும்.
by definition of E in identity. By definition of identity, x dot E equal to x. இந்த dot is the operator for any operator. X என்னங்க 1 by x 1 by x 1 by x 1 by x. E என்ன 1 by E 1 by E 1 by E 1 by E equal to 1 by x 1 by x 1 by x 1 by x. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1 by xe 1 by xe ப்ளஸ் 1 by xe. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 2 by xe வரும். இப்போ ஒரு டேர்மும் 2 by xe வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 by xe equal to 1 by x 1 by x 1 by x 1 by x. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் டு 2 by xe ஈக்குவல் டு 1 by x. ரைட், ஜஸ்ட் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x ஈக்குவல் டு xe. எக்ஸை கட் பண்ணிடுங்க. அப்போ e ஈக்குவல் டு 2. இந்த e தான் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டா? இல்லை. இதை கொண்டு உருவாக்குற இது கண்டிப்பாக எதில் இருக்கும்? 2z மைனஸ் 0ல் இருக்கும். இருக்கா? இருக்கும். சரி, இதை கொண்டு உருவாக்குற மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி E, தேர்ஃபோர் E ஈக்குவல் டு 1 by 2. ஏன்னா இதோட தலைகீழ் 1 by 2 1 by 2 1 by 2. இப்போ 2z மைனஸ் 0லேருந்து இந்த 2 வந்ததுனால இதை கொண்டு உருவாக்கணும் 1 by 2 1 by 2 1 by 2 1 by 2 2 cross 2 மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஜியில் இருக்கும். ஏன்னா ஜி செட்டு ஜியோட வரையறையே தான். இதில் இந்த 2 இதில் இருந்ததுனால அதை வச்சு உருவாக்கணும் இந்த மேட்ரிக்ஸ் ஜியில் இருக்கும். ஓகே, இப்போ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ தேர்ஃபோர் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆனால ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனாலும் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஓகே, ஐடென்டிட்டி இருக்குது. அப்போது என்ன இது மோனாய்டா? மூணுமே வந்துடுச்சு. மோனாய்டு நாட் அ குரூப்பா? இப்போ இன்வெர்ஸ் பார்த்தா தான் என்னால் ஒரு முடிவு வர முடியும். இன்வெர்ஸ் பார்த்துடலாமா? 4th one இன்வெர்ஸ். ஓகே, இப்போது எக்ஸு 1 by எக்ஸு, ஏன்னா எல்லாமே 1 by தான். ஸோ 1 by எக்ஸு 1 by எக்ஸு 1 by எக்ஸு 1 by எக்ஸு, இது கேபிட்டல் எக்ஸும் கூட வச்சுக்கோங்க. இஸ் லெட்டுன்னு சொல்கிறேன். லெட் 1 இஸ் எ இன்வெர்ஸ் ஆஃப் 1 by a 1 by a 1 by a 1 by a. இதனோட இன்வெர்ஸ் இதுன்னு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு கேபிட்டல் ஏன்னு பேர் வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெண்டுமே எங்கேருந்து எடுத்திருக்கேன்? ஜியிலேருந்து. இதோட இன்வெர்ஸ் இதான்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணால் இ கிடைக்கும் இல்லையா? இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுங்கள். 1 by x 1 by x 1 by x 1 by x 1 by a 1 by a 1 by a 1 by a. என்ன கிடைக்கும்? ஒரு எலமெண்ட்டையும் அதோட இன்வெர்ஸும் ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி கிடைக்கும். அதாவது 1 by 2 1 by 2 1 by 2 1 by 2. ஒரு எலமெண்ட்டையும் அதோட இன்வெர்ஸையும் ஆப்ரேட் பண்ணும்போது ஐடென்டிட்டி கிடைக்கும். இது வந்து பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ். இன்வெர்ஸோட டெஃபினிஷனே இதுதான். ஓகே, நான் லெட்டுன்னு சொல்லியிருக்கேன். இதோட இன்வெர்ஸ் இதுன்னு எடுத்துக்கிட்டு பை டெஃபினிஷன் இதை போட்டேன். இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 1 by xa ப்ளஸ் 1 by xa. அப்போ 2 by xa 2 by xa 2 by xa 2 by xa. ஸோ x into a 2 by xa 2 by xa dx equal to 1 by 2 1 by 2 1 by 2 1 by 2. இப்போ this implies இது ரெண்டும் ஈக்குவல் எடுத்துக்கலாமா? அப்போ 2 by xa ஈக்குவல் டு 1 by 2. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 ஈக்குவல் டு xa. இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போது
x equal to, this implies x equal to 4 by a. இப்போ a மாற மாற x மாறும் இல்லையா? சரி, இதான் இன்வர்ஸாக இதை கொண்டு வந்து போட்டுக்கலாம் அப்படியே 1 by 4 by a. அப்போ a by 4 a by 4 a by 4 a by 4. இப்போ நான் என்னன்றேன், இது கண்டிப்பாக does not belongs to, இது வந்து does not belongs to 2z minus 0. இது 2z minus 0 பார்த்துங்க முதல்ல. இங்கே பாருங்கள் 2z minus 0. ஏன்னா பாருங்கள், always does not belongs to 2z minus 0. சார் ஏன் சார் இருக்காது? இப்போ ஏ எங்கேருந்து வந்திருக்கும்? இந்த 2z minus 0லேருந்து தானே வந்திருக்கும். அப்படி தானே அர்த்தம் அதுக்கு. ஆமாம், ஏ 2z minus 0லேருந்து எடுப்புமா? அப்போ ஒன்று 3 எடுக்கிறேன். 3 இதில் இருக்குமா? இருக்காது. சரி, 6 எடுக்கலாம்ல. 6 இதில் இருக்கும். 2z minus 0ல் 6 இருக்கும். ஏ எது வேணாலும் இருக்கும் இதில். நான் ஒரு 6 எடுக்கிறேன். 6 எடுத்தால் 4 by 6ன்றது 2 by 3 தானே. 2 by 3 இன்டீஜர் கிடையாது. அப்போது சப்போஸ் let a equal to 6, இது கண்டிப்பாக 2z minus 0ல் இருக்கும். பட் x equal to 4 by 6 which is equal to 2 by 3. இதை கட் பண்ணால் இது வந்து does not belongs to 2z minus 0. அப்போ இது வந்து 2 by 3 2z minus 0ல் இல்லைன்றதுனால இதை கொண்டு உருவாக்கின இந்த x இருக்கு பாருங்கள், 1 by x 1 by x 1 by x, இது கண்டிப்பாக எதில் இருக்காது? x equal to 1 by x, xன்றது இந்த 2 by 3, அதை 1 by போட்டால் 3 by 2 ஆகிடும். 3 by 2 3 by 2 3 by 2 3 by 2. இது வந்து does not belongs to g. ஏன் ஜியில் இருக்காது? இந்த 3 by 2 எக்ஸில் 2z minus 0ல் இருக்காது. இந்த 2 by 3 வந்து 2z minus 0ல் இருக்காதுன்றதுனால 1 by x இருக்குது பாருங்கள், 3 by 2. இங்கே x வந்து 2 by 3னா 1 by x 3 by 2 தானே. அப்போ 3 by 2 உள்ள இருக்கிற இந்த வச்சிட்டு இருக்கிற இந்த 2x2 மேட்ரிக்ஸ் ஜியிலே இருக்காது. ஏன்னா இந்த 3 by 2 1 by 2 by 3 வந்து 2z minus 0ல் இருக்காதனால அதை கொண்டு உருவாக்கின இந்த மேட்ரிக்ஸ் ஜியிலே இருக்காது. அப்போ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது தான். இதுதான் இன்வெர்ஸ். எதுக்கு? இந்த 1 by a உள்ள இதுக்கு வருது இன்வெர்ஸு. பட் இது ஜியில் இல்லை. அப்போ இன்வெர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி நாட் ட்ரூ. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இன்வெர்ஸ் இதுன்னு எடுத்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணி பார்த்து அந்த எக்ஸை கண்டுபிடிச்சா கிடைக்கிற எக்ஸு 2z minus 0ல் எப்பவுமே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு a6ன்னு எடுக்கலாம் இல்லையா? ஏன்னா 1க்கு ஃபெயிலானாலே முடிஞ்சது கதை. அப்போ எக்ஸை நான் கண்டுபிடிச்சி பார்த்தா 2 by 3 வருது. இந்த எக்ஸை கொண்டு வந்து 1 by xன்னு உருவாக்கினா எக்ஸ் இருக்குது பாருங்கள், கேபிட்டல் எக்ஸு. இந்த ஸ்மால் 1 by xை கொண்டு வந்து ஸ்மால் எக்ஸ் வேல்யூ கொண்டு வந்து அந்த கேபிட்டல் எக்ஸை உருவாக்குறேன். எப்படி உருவாக்குறேன்? 1 by small x 1 by small x 1 by small x 1 by small x போட்டு உருவாக்கினேன். இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள் ஜியில் வரல. ஏன்னா எக்ஸுக்கு 2 by 3 வந்துச்சு, அது 1 by பண்ணும்போது 3 by 2 மேட்ரிக்ஸ் வந்துச்சு, 3 by 2 எலமெண்ட் கொண்டு இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்துச்சு. அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஜியில் இல்லாதனால இன்வெர்ஸ் இருக்கிற மாதிரி கிடைச்சாலும் அது ஜியில் இல்லாதனால does not belongs to ஜின்னு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி is not true. Okay, inverse property not holds. Inverse does not exist. Inverse does not exist. ஓகே, இவ்வளோதான். தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். இங்கே வந்து எக்ஸ்ஏன்னு போடுறதுக்கு 2n போட்டேன், அதனால தான் இங்கே எக்ஸ் மாற்றிருக்கும் பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 by xA 2 by xA 2 by xA 2 by xA. அப்போ இது என்ன கிடையாதுங்க, கன்ஃபார்ம் குரூப் கிடையாது. இட்ஸ் நாட் அ குரூப். therefore G is not a group. இங்கேயே இவ்வளோ இடிச்சிட்டு எழுதுறீங்க. இங்கே வேறு கொஷின் எழுதிட்டேன், இடம் பத்தலை, அதனால் அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். சார் அப்போ இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இஸ் நாட் அ குரூப். G is not a group. நாட் அ குரூப்னா அப்ளியன் குரூப்பும் இல்லை.
சார் இந்த ப்ராப்ளம் எனக்கு புரியலன்றவங்க சொல்லுங்கள், எங்கே புரியலன்னு கரெக்டாக இன்னும் டெப்த்தை அடின்னு அடிக்கிறேன். ஓகே, எந்த இடம் புரியலன்னு சொல்லணும். இதுமாதிரி டிஃபிகல்ட்டானது தான் கேட்பாங்க. பொறுமையாக இருக்கணும். டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்போ இதில் என்ன ஆன்சர்? நான் ஐடென்டிட்டி செமி குரூப்பா? ஐடென்டிட்டி இருக்கே, மோனாய்டு. ஆமாம், மோனாய்டு தட் இஸ் நாட் அ குரூப். இதுதான் கரெக்ட். ஏன்னா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருந்தால் குரூப் ஆகிட்ருக்கும், நாட் அ குரூப். ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், த செட் ஜி ஈக்குவல் டு இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸஸ் வித் சேம் என்ட்ரிஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு r-0. இந்த r-0லேருந்து வர எக்ஸை வச்சு உருவாக்கின எல்லா மேட்ரிக்ஸும் வித் சேம் என்ட்ரிஸ் 2x2 மேட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். இது வந்து குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா? அப்பா, ஓகே, குரூப்புன்னு சொல்லிட்டிங்களா? நான் இனிமேல் எந்த ப்ராப்பர்ட்டிக்கும் போய் தேடி பிடிச்சி கூட்டின்னு வந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. குரூப்னு சொல்லிட்டீங்க, செக் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, த எலமெண்ட் தட் இஸ் இட்ஸ் ஓன் இன்வெர்ஸ். அதுக்கே அது இன்வெர்ஸ் உள்ள எலமெண்ட் இந்த 4ல் எது? இதுவே இதுக்கு இன்வெர்ஸ், இதுவே இதுக்கு இன்வெர்ஸ், இதுவே இதுக்கு இன்வெர்ஸ் உள்ள எலமெண்ட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு லெட் E ஈக்குவல் டு 1/2 1/2 1/2 1/2 belongs to G is an identity. ஆமாம், இது ஐடென்டிட்டி. பெடல் எடுத்திருக்கேன், எப்படி இது ஐடென்டிட்டின்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இல்லைனாலும் இப்போ போடுறதா இருந்தாலும் சொல்லுங்கள், போடுறேன். இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக நமக்கு கிடைக்கும். இதை பார்த்தோன்னே ஐடென்டிட்டி சொல்லிட்டோம் பாருங்கள். ஓகே, சொல்லலைனாலும் கண்டுபிடிக்கலாங்க, பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் ஐடென்டிட்டி. பை டெஃபினிஷன் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்கள் எக்ஸ் ஈன்னு 2 எடுத்துகிட்டு ஆப்ரேட் பண்ணி பாருங்கள், வந்துடும். அது ஈ கிடச்சிடும். உள்ளே இருக்கிற ஸ்மால் ஈ கிடைக்கும், அதை கொண்டு வந்து போட்டால் பெரிய ஈ நீங்கள் பிடிச்சிடலாம். இந்த பெரிய ஈ இருக்குது பாருங்கள், அது 2x2 மேட்ரிக்ஸுங்க. இந்த கேபிட்டல் இ தாங்க ஜிக்கு ஐடென்டிட்டி. உள்ளே இருக்கிற 1/2 ஐடென்டிட்டி கிடையாதுங்க, அது உள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுங்க. ஓகே, எது உள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட்? மேட்ரிக்ஸ் உள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட். ஜிக்குள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட் ஒன்று அது ஒரு மேட்ரிக்ஸ், 2x2 மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போது லெட் எக்ஸ் 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 கேபிட்டல் எக்ஸ் இது பிலாங்ஸ் டு ஜி is an inverse of itself. இதே இதுக்கு இன்வெர்ஸ்னு எடுத்துக்கிறேன். சரி, எடுத்துக்கிட்டீங்க. இந்த எக்ஸை கண்டுபிடிச்சா போதும். இப்போ பை டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ், டெஃபினிஷன் ஆஃப் இன்வெர்ஸ் என்ன சொல்லுது? இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் அதோட இன்வெர்ஸையும், இதான் எக்ஸு, அதோட இன்வெர்ஸ் இது. அப்போது அது ரெண்டுத்தையும் ஒரு எலமெண்ட்டையும் அதோட இன்வெர்ஸையும் ஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும். இது டெஃபினிஷன். இப்போ 2 எக்ஸு 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 வித் சேம் என்ட்ரிஸ், கவனிங்க, எக்ஸு 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 ஈக்குவல் டு இ என்ன? 1/2 1/2 1/2 1/2 1/2. சார் இல்லை சார், இது எனக்கு போங்காகுது. நீங்கள் எப்படி 1/2 தான் வந்து ஐடென்டிட்டின்னு சொன்னீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா? இதுக்கு முன்னாடி வீடியோ தாங்க, எடுத்து பாருங்கள், வர வச்சுருப்பேன். அதனால் ஞாபகத்தில் கரெக்டாக போடுறேன். நான் டச்சிலே இருந்தோம்னா எதுவுமே மறக்காதுங்க, எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 1/2 1/2 1/2. இப்போ 2 ஈக்குவல் பண்ணால் என்ன ஆகும்? பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ திஸ் இம்ப்ளைஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2. இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் 4 ஆகிடும் கீழே. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4. இந்த ஸ்கொயருக்கு போனால் ரூட் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 1/4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. அப்போது எக்ஸ் 2 கிடச்சிருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இப்படி எடுத்தால் ஐடென்டிட்டி கிடச்சிரும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 கிடச்சா எலமெண்ட் அது கிடைக்கும். சரி, ஐடென்டிட்டி வந்து அதுக்கே அது இன்வெர்ஸ் இல்லையா? அப்போ அதையும் தாண்டி இதுதான் நமக்கு இப்போ தேவை. ஐடென்டிட்டி தெரியும், இங்கே ஐடென்டிட்டி எக்ஸ் 1/2 1/2 1/2 1/2 வச்சு எந்த ஆப்ஷனும் இல்லை பாருங்கள். இருந்தால் அதை நம்ம சூஸ் பண்ணிடுவோம் தெரிஞ்சு தான் அடுத்த ஆப்ஷன் வர இதை கொடுக்குறாங்க. அப்போது தேர்ஃபோர் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2
மைனஸ் இந்த ஸ்மால் எக்ஸை வச்சு உருவாக்குற அந்த கேபிட்டல் எக்ஸ் தான். இது கண்டிப்பாங்க ஜியில் இருக்கும். இது கண்டிப்பாங்க இதோட இன்வெர்ஸ் இதுதான். இஸ் இன்வெர்ஸ் இட் செல்ஃப். அதுவே அதுக்கு இன்வெர்ஸ் இட் செல்ஃப். ஓகே, அப்போது எந்த ஆப்ஷன் இதில்? ஆப்ஷன் சி. சாரி சார், எனக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த இடம் நீங்கள் சொதப்பிட்டீங்க, தாராளமாக சொல்லுங்கள். எதனா கவனக்குறைவான எதனா பண்ணியிருக்கலாம்ல, சின்ன சின்ன கால்குலேஷன் எதனா ஒன்று பண்ணியிருப்பேன். அப்படி எதனா இருந்தால் சொல்லுங்கள். அப்படி பிரச்சனை தப்பு பண்ணது தான் இந்த ப்ராப்ளம். போன வீடியோவில் அதை பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, இந்த 8 கியூப் போடும்போது 8 ஸ்கொயர் 8 இப்படி பிரிக்கலாம். அதை 8 ஸ்கொயர் இன்ட்டு 8 பவர் 1. இப்போ 8 ஸ்கொயர் 4 போடாமல் 6 போட்டேன். அதுதான் அதனால் வேறு ஆன்சரே வந்துடுச்சு. இப்போது ஆர்டர் ஆஃப் 8 வந்து 4 எதுக்குங்க? இந்த குரூப்புக்கு 2 4 6 8க்கு அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 10க்கு. சார் அண்டர் மல்டிப்ளிகேஷன்னால ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 தானே சார்னா? இல்லை, இந்த குரூப் ஒன்று தான். ஆனால் அந்த 1 இந்த எலமெண்ட் இதில் இருக்கா பாருங்கள், இந்த செட்டில் இல்லையே. ஒரு செட்டில் இருக்கிற எலமெண்ட் தான் அதுக்கு ஐடென்டிட்டியாக இருக்க முடியும். செட்டில் இல்லாத எலமெண்ட் ஐடென்டிட்டியாக இருக்காது. அப்போ இதில் இருக்கிற ஏதோ தான் ஒன்று ஐடென்டிட்டி 6. இந்த 6 தான் ஐடென்டிட்டின்னு உங்களுக்கு யார் சார் சொன்னது? ப்ரூஃப் கொடுத்துட்டேன். வீடியோ வேறு லெவலில் பெடல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரைட், திரும்பவும் சொல்கிறேங்க, இதெல்லாம் வந்து புரிதலுக்காக நான் கொடுத்துட்ருக்குறேன். பிடிச்சிருக்கு தான் உங்களுக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பரிசில் அப்படியே வந்தே தீரும்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த மாடல் தெரியாமல், இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரியாமல் நான் போய் புதுசாக போட்டேன் பரிசில்னாலாம் முடியாதுங்க. இதெல்லாம் பேசிக்ஸுங்க. கணக்கு படித்தவங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது தெரிஞ்சால் வழியே வேறு ஏதாவது நம்ம ட்ரையாவது பண்ண முடியும். உஷாருங்க. ஆனால் 6000 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வெளில ஆள் இல்லைங்க. இந்த 6000 கொஸ்டின்ஸ் வேணும்னா 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 6000 கொஸ்டின் டீட்டெயில் சொல்யூஷனோட கிடைக்குங்க. அதாங்க வியப்பு. இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காதுங்க. வித் டீட்டெயில் சொல்யூஷன், ஷார்ட்கட் டீட்டெயில் சொல்யூஷன்ஸ். ஷார்ட்டாக நல்ல தியரம் டெஃபினிஷன் யூஸ் பண்ணி அடின்னு அடிச்சு வச்சுருப்போம். சரிங்களா? ஒன்ஸ் வாங்கி ஒரு புரட்டி பார்த்துருங்க. சார் யாரோ கொடுத்தாங்க உங்கள் மெட்டீரியல் வாங்கி நாங்கள் அதை பார்த்துட்டோம்னா நிறைய மெருகேற்றிருக்கோங்க. அதெல்லாம் வேறு லெவலில் தீர்வே உள்ளெல்லாம் மாற்றி வச்சுருக்கோம். வேறு டைப் பண்ணி மாற்றி எடிட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஒரு 3 புக்லெட்டாக கொடுத்தோம். இப்போ 5ஆக வருதுங்க. கொஞ்சம் மெருகேற்றிருக்கோம். சரிங்களா? நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பி அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பிடுவேன். 12 புக்லெட்டில் இதுவும் ஒன்று. அந்த 12 புக்லெட் வந்து 2000 rupees வித் கொரியர் சார்ஜ். நீங்கள் 12 புக்லெட்டில் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஃபோரியர் இருக்கும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும், ப்ராபபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் முக்கியமானது இருக்கும். சால்வ் பண்ண முடியாமல் கடினமான ப்ராப்ளமாக ஃபீல் ஆகிறது இல்லை, அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான். ஓகே, அந்த 12 புக்லெட்டாவது வாங்கி ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம்காரங்க அவசியம் இந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் வாங்கி பார்க்கலாம். புரியும் உங்களுக்கு நல்லாவே. சரிங்களா? தயவுசெய்து வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதுவாக இருந்தாலும் யூடியூப் கமெண்ட்லேயே சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, அடுத்தடுத்து வீடியோஸ் பாருங்கள். வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.